இவரால் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் படுத்ததுக்கு அப்புறம் இருந்துச்சு இவரால என்னத்தை அவ பார்த்துட்டு இருந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. சாமிக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. இல்ல, பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் அந்த சாமி அப்படின்ற வார்த்தை. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் நம்புறேன். இறைவனோட ஆசீர்வாதத்தால இந்த சுயசக்தி விருது விழா மேடையில நான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு வெற்றியும் ஒரு பெண் இல்லாம அது முழுமை அடைஞ்சதே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், மகளா இருக்கலாம். எந்த ஒரு இடத்துலயும் நம்ம முன்னைக்கு நம்ம முதுக பிடிச்சு இப்போ நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளை கொண்டு போற இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியா இன்னைக்கு இங்க பெண்கள் இருக்காங்க. இந்த சுயசக்தி விருது இது வெறும் பெண்களுக்கான விருது மட்டும் இல்ல, இது அவங்க குடும்பங்களுக்கான வெற்றியாக நான் நினைக்கிறேன். இது விருதா நினைக்கிறேன். அவங்கள நம்பணுங்களுக்கான விருதா நினைக்கிறேன். ஒரு பெண் உயரும் போது அவங்க மட்டும் உயர்வது கிடையாது, பல பெண்ணுடைய கனவும் சேர்ந்து உயரப்படுது. அவங்களுக்கான விருதுக்கான மேடையிடாது. அப்படி இன்னைக்கு விருது வாங்க இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் சேர்த்து இந்த உங்க எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்கள். இது மேடம் பாக்குறப்ப எங்க அம்மான்னு ஒண்ணு இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். எங்க அம்மா தான். பல பேர் அம்மா தான், பல பேர் வெற்றிக்கு பல பேர் அக்கா அம்மா தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 2 குழந்தைகளை பெற்று அவங்க வளர்த்து இன்னைக்கு அவங்க ஆளாக அவளை கஷ்டப்பட்டு இருக்கிற சூழல்ல அன்னைக்கு 6 பிள்ளைகளை பத்தி 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகளை பத்தி ஒவ்வொரு தாய்ப்பட்ட கஷ்டம் இருக்குங்களா, இன்னைக்கே அது ஒரு ஒரு ராணுவத்துக்கு சமம் தான் நான் நினைக்கிறேன். அது அவ்வளவு போராட்டம் பண்ணி ஒவ்வொரு குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க மேடம். குறிப்பா அதுவும் இன்னைக்கு கவிதாராம் IAS மேடம் உங்களுக்கு இந்த விருதுகளுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நாங்க இருக்க டீம் நம்ம சுயசக்தி டீம் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு நன்றியா சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு IAS அதிகாரியா பல பொறுப்புகளை ஏற்று பல சாதனைகள் நீங்க இங்க படுத்திருக்கீங்க. மக்கள் நலன், பெண்கள் மற்றும் குழந்தைய கலை, கலாச்சாரம், நகர வளர்ச்சின்னு பல பொறுப்புகள் ஏற்று மிக சிறப்பா நீங்க பணியாற்றி இருக்கீங்க. ஒரு பதவி ஒருத்தங்க அடையாளத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த பதவியில இருந்து நாம என்ன நல்லது செஞ்ச, எத்தனை பேருக்கு நல்லது செஞ்ச, நம்மளால எத்தனை பேர் நல்ல விஷயத்தை பெற்றிருக்காங்க, அதுதான் நம்மளுக்கான அடையாளத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். அப்படி உங்களோட ஒரு பெரிய உங்களுடைய அற்புதமான பணியால நிறைய நல்லது செஞ்சு இன்னைக்கு உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்க மேடம். அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். இன்னும் நீங்க பல உயரத்துக்கு நீங்க மேல போயிட்டே இருக்கணும். உங்களை பார்த்து பல பெண்களுக்கும் பல பெண்களுடைய கனவுகளும் நிறைய நான் நம்புறேன். உங்களை பார்த்து எல்லாரும் மேல வருவான்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மாமன் படத்துல ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகம் வருது, அன்பு தங்கச்சி. அதுல ஒன்று எங்க அம்மா அடிக்கடி சொன்னோம். அந்த வார்த்தை நான் பிரசாந்தத்தை நான் சொன்னேன். இயக்குனர் அந்த வார்த்தை அதுல வச்சிருப்பாரு. அந்த டைலாக் வந்து பொதுவா வந்து வீட்டுக்காரர் சொல்றப்ப ராஜகரன் சார் சொல்லுவாரு, இங்க நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் இருக்கேன் நான் தான் பாத்துறேன்னு சொல்றப்ப அப்ப சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நான் தான் சொல்றோம். ஒரு நாள் ஒரு பெண் படுத்தா தெரியும், உடம்புல படுத்திருந்தா தெரியும் அன்னைக்கு யாருண்டு. இவரால நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் படுத்ததுக்கு அப்புறம் இருந்துச்சு இவரால என்னத்தை அவ பார்த்துட்டு இருந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. சாமிக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. இல்ல, பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் அந்த சாமி அப்படின்ற வார்த்தை அந்த படத்துல இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரையில என் மனைவிட்ட சொல்லிட்டு வந்தேன். பல நாள் நான் பெருசா படிக்கல அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க படிச்சு இவ்வளவு சாதனைகள் புரிஞ்ச ஒரு IAS கவிதாராம் அவர்களுக்கு நான் ஒரு விருது அவங்க கொடுக்க போது நினைக்கிறப்ப மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைக்கு மேடம் நான் ரொம்ப ஒரு மார்க்கெட்டு சொல்லி மேடம் இந்த நாள் சிறப்பான நன்றி நன்றி.
தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.